கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் உபாகமம் புத்தகம் 28 அதிகாரம் 8 உபாகமம் 28:8. கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளை இடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம். அதனால்தான் இன்று உன் களஞ்சியங்களிலும் நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளை இடுவேன் என்று வாக்களிக்கிறார். அன்று பாலாக் பிலேயாம் தீர்க்கதரிசியை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க சொன்னான். ஆனால் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டபொழுது அவன் பாலாக் சொன்னபடி இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கவில்லை. இதற்கு காரணம் தேவன் அவருடைய பிள்ளைகள் மேல் வைத்துள்ள அன்பு. உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன் மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார் என்று உபாகமம் 23 அதிகாரம் 5 நாம் வாசிக்கிறோம். இந்த ஒரே வசனத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் என்று 3 முறை குறிப்பிட்டிருப்பதை கவனியுங்கள். உன் தேவனாகிய கர்த்தர் என்று கூறப்பட்டிருக்கிறதே, என் தேவனாகிய கர்த்தர் என்று நீங்கள் அவரை சொந்த தகப்பனாக, சொந்த பிதாவாக, சொந்த தேவனாக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? அப்படி நீங்கள் அவரை உங்கள் தேவனாக முழுமையாக ஏற்றுக்கொண்டு அவரது வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் பொழுதுதான் அபரிமிதமான ஆசீர்வாதங்களை அள்ளி வழங்குகிறார். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன் என்று நமக்கு வாக்களிக்கிறார். அவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது கீழ்ப்படிதல் மட்டும்தான். நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறாரோ அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு தாழ்மையோடு அதன்படி நடக்கும் பொழுது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும் என்று வாக்களிக்கிறார். இந்த உபாகமம் புத்தகம் 28 அதிகாரத்தில் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் பட்டியல் இட்டு காட்டப்பட்டிருக்கிறது. நீங்கள் கர்த்தரின் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுத்தால் ஆசீர்வாதங்கள் நமக்கு குவியும். நாம் ஆசீர்வாதங்களால் அலங்கரிக்கப்படுவோம். உபாகமம் 28 அதிகாரம் முதல் 14 வசனங்கள் சொல்லப்பட்ட அத்தனை ஆசீர்வாதங்களும் நம்மை தேடி வரும். கர்த்தர் ஏற்ற காலத்தில் கொடுத்து உயர்த்துவார். ஆசீர்வாதத்தை நோக்கி நாம் ஓடிப்போக வேண்டாம். கர்த்தரின் நிலத்தில் கீழ்ப்படிதலை விதைத்து தாழ்மையை எருவாக போட்டோம் என்றால் அதற்கு பலனாக 100 மடங்கு ஆசீர்வாதங்களை பெறுவோம். ஆனால் கர்த்தரின் சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் போனால் ஆசீர்வாதத்தை விட 2 மடங்கு சாபங்கள் நம்மை நெருக்கும்.
இதே உபாகமம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் 68ஆம் வசனங்கள் வரை சொல்லப்பட்டுள்ள சாபங்கள் மொத்தம் 28. இப்போ 14 ஆசீர்வாதங்களையும் 28 சாபங்களையும் கர்த்தர் உங்கள் முன்பாக வைத்திருக்கிறார். இதில் எதை தேர்வு செய்து கொள்ளப் போகிறீர்கள்? ஆசீர்வாதமா, சாபமா? சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு விரோதமாக இப்படிப்பட்ட சாபங்கள் காணப்பட்டாலும் தேவன் உங்கள் மேல் அன்பு கூர்ந்தபடியினால் அந்த சாபங்களை எல்லாம் ஆசீர்வாதமாக மாற்ற அவர் தயாராக காத்து கொண்டிருக்கிறார். ஏன் மகன் அப்படின்னு அவர் உரிமை பாராட்டுகிறார். நாம் அவரை, அப்பா இது எங்கள் அப்பா, என் பிதா, அவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன் அப்படின்னு நாம் அவரை நோக்கி வருகிறோமா என்று காத்து கொண்டிருக்கிறார். அப்படி வந்தால் அவர் கொடுக்கணும்னு நினைக்கிற ஆசீர்வாதங்கள் எத்தனை 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 பார்த்தீங்களா? அற்புதமான ஆசீர்வாதங்கள். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் என்று பவுலடிகளார் மிக தெளிவாக கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரத்தில் கூறியுள்ளார். இதுவரை உங்கள் வாழ்க்கையில் இருந்த எல்லா சாபங்களையும் கல்வாரி சிலுவையில் தன்னுடைய ஜீவனை கொடுத்ததின் மூலம் அவைகளை இயேசு உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி விட்டார். இனி பரம்பரை சாபங்கள் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. இனி நீங்கள் சாபங்களை சம்பாதிக்காத படிக்கு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழுங்கள். இதோ இன்று நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். என்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தீர்களானால் ஆசீர்வாதமும், எங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வழியை விட்டு விலகி நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றுவீர்களே ஆனால் சாபமும் வரும். ரொம்ப தெளிவாக கூறிட்டார். அதாவது நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன். எவ்வளோ தெளிவாக கூறியிருக்கிறார் பாருங்க. இப்போது உங்கள் முன்னாடி என்ன இருக்குது? சாபத்தையும் வச்சிட்டாரு, ஆசீர்வாதத்தையும் வச்சிட்டார். அதில் எதை தெரிந்து கொள்ள வேண்டும், எதை நீங்கள் தேர்ந்தெடுக்க போகிறீங்க அப்படிங்கிற அந்த உரிமையை உங்ககிட்டயே கொடுத்துட்டார். இப்போது நான் ஏற்கனவே சொன்னேன், சாய்ஸ் இஸ் யுவர்ஸ்ன்னு சொன்னேன் இல்லைங்களா? அதே போல் தான் இன்று தேவன் சொல்கிறார், தோ பார் இங்கே ஆசீர்வாதத்தை வச்சுருக்கேன், தோ இங்கே சாபத்தை வச்சுருக்கேன், இதில் நீ எதை செலக்ட் பண்ணிக்கிறியோ செலக்ட் பண்ணுமா. ஆனால் எதை நீ செலக்ட் பண்ணாலும் அதை பரிபூர்ணமாக தர நான் தயாராக இருக்கிறேன் என்று அவர் சொல்கிறார். ஏன்னா அன்பே உருவான தேவன் அவர். நம்மேல் மிகுந்த இரக்கமும் கிருபையும் கருணையும் நிறைந்த தேவன். நம்ம சாபத்தில் அழிந்து போவதை ஒருபோதும் விரும்பாத தேவன். ஆனாலும் நம்ம பெத்த பிள்ளைங்களாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணோம், அந்த பிள்ளைங்க தப்பு பண்ணால் அடித்து திருத்துறோம் இல்லையா? அது மாதிரி நம்மை கண்டித்து உணர்த்துகிற தேவாதி தேவன் இப்போது ரெண்டையும் முன்னாடி வச்சிட்டார். எதுமா வேணும் உனக்கு? சாபம் வேணுமா, ஆசீர்வாதம் வேணுமா? ஆசீர்வாதம் வேணும்னா நீ ஒன்று தான் செய்யணும், என் வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். என் வார்த்தை கீழ்ப்படியலைன்னா நீ ஒன்றும் கேட்கவே வேணாம், அது தானாக உங்கள்கிட்ட வரும் சாபங்கள் அப்படின்னு அவர் நமக்கு தெள்ள தெளிவாக கூறியிருக்கிறார். இன்றைய தியான வசனத்தில்
அவர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார். உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளை இடுவேன் என்று. அவர் வாக்கு கொடுத்தது தான். நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியத்திலும் அவர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். எப்போ? நீங்கள் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது. ஸோ இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? சாய்ஸை உங்ககிட்டே கொடுத்துட்டாரு. எதை தெரிந்து கொள்ள போகிறீர்கள்? சிந்திப்பீர், செயல்படுவீர். தேவன் தாமே உங்களுக்கு ஞானத்தை தந்து நலமானதை தெரிந்தெடுக்க கிருபை செய்வாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.